சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது. சனிக்கிழமை ஈவினிங்கே வந்துருது. ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனா நம்ம கொடுக்கணும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் எப்பவுமே தர்ப்பணம் கொடுக்கணும். அது மணி 12 மணிக்குள்ள எப்பவுமே கொடுத்துடணும். சனிக்கிழமை ஈவினிங்கே வரதுனால நம்ம அன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, சனிக்கிழமை நீங்க உங்களுக்கு உங்க ஃபேமிலி சுத்தி போடுறது, எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, வெள்ளை பூசணி சுத்தி போடுறது, தேங்காய் உடைக்கிறது, கற்பூரம் ஏத்துறது, இது மாதிரி நீங்க உங்க வீட்டுல என்ன மாதிரி ரெகுலரா பண்ணுவீங்களோ அதை மாதிரி பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை ஈவினிங் பண்ணிக்கிங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க எப்போதும் உங்க குடும்ப வழக்கப்படி பித்ருக்களுக்கு எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆடி அமாவாசையோட சிறப்புகள் என்ன, ஏன் அதுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு பிரத்யோகமா 6 நாட்களை சான்றோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, உத்திரையான புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற தையை மாசத்தோட முதல் நாளும், சிவராத்திரி தச்சியான புண்ணிய காலத்துல தொடக்கமான ஆடி மாசத்துல முதல் நாளும், ஆடி அமாவாசை சித்திர மாதத்துல முதல் நாள், அச்சய திருதி, இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இதுல ஆடி அமாவாசை பித்ரு தர்மம் கொடுக்க மிக சிறந்த நாள். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். கடக ராசியானது சந்திரனின் சொந்த வீடா இருக்கு. சூரியன் கடகத்தில் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி. எனவே தாய் ஸ்தானத்துக்குரிய சந்திரனும் தந்தைக்கு ஸ்தானத்திற்குரிய சூரியனும் இணையும் நாளில் சந்திரன் மகிழ்ச்சியாக இருப்பதா கூறப்படுகிறது. அந்த அமாவாசை தினத்துல நாம் செய்யும் தர்ப்பணத்தால முன்னோர்களின் ஆசையை நாம் பெறலாம் அப்படிம்பாங்க. நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் எள்ளும் தண்ணியும் கொடுத்த பிறகு செய்யலாம் அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கா இருந்திருக்கு. அது என்னன்னா, அமாவாசையில தர்ப்பணம் செய்துட்டு தொடங்கும் காரியங்கள் வெற்றிய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வாக்கு இருக்கு. ஆடி அமாவாசை தினம் அப்படிங்கிறது கோடிய சூரிய கிரகணத்திற்கு சமம் அப்படின்னு கூறப்படுகிறது. அற்புத பலன் தரும் ஆடி அமாவாசை அளவில்லாத புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடியது. ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்ட பித்ரு தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வழியா இருக்கு. ஆடி அமாவாசையானது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகம் சூரிய பகவான். சூரிய பகவானுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில வர்றதா இங்க சிறப்பு. ஒவ்வொரு அமாவாசை என்றும் நாம் கொடுக்கும் தர்ப்பணம் யம தர்மராஜாவோட கைக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைச்சு அவங்க கிட்ட ஒப்படைப்பாரு. ஆடி அமாவாசையானது நம் மறைந்த முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படும் நாளாதான் இருக்கு. அவர்கள் புரட்டாசி அமாவாசையில நம்ம பூமியில வந்தடைஞ்சிருவாங்க அப்படிங்கறது ஐதீகமா இருக்கு. ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நம்முடைய முந்தைய 41 தலைமுறையையும் சென்றடையும் அப்படிங்கறதும் ஐதீகமா இருக்கு. அதனாலதான் ஆடி அமாவாசை அவ்வளவு சிறப்பானது. இந்த நாள்ல நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்கள் மோட்சம் கிடைக்கவும், நமக்கு நம் சந்ததியினருக்கும் அனைவருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க வழி செய்யும். இந்த நாள்ல புனித நதிகளை நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்து மிகவும் சிறப்பானதா இருக்கு. மாதந்தோறும் வரும் அமாவாசையில விரதம் இருந்து தர்ப்பணம் செய்யாதவங்க ஆடி அமாவாசை தினத்துல கண்டிப்பா விரதம் இருந்து தர்ப்பணம் செய்யணும். ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் இழைத்து தர்ப்பையும் அளிப்பது அளவில்லாத புண்ணியத்தை தரும். தர்ப்ப புல்லு மிகவும் விசேஷமானது. தானாக தோன்றி நிலத்தில் வாடாமலும் நீரில் அழுகாமலும் இருக்கும் தன்மை கொண்டதான் தர்ப்ப புல்லு. அதனால முன்னோர்களின் ஆன்மாவை ஆவாகனம் செய்து வழிபடுகிறார்கள். அதனாலதான் இந்த புல்லை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கிறார்கள். நம் முன்னோர்களை நினைத்து ஆடி அமாவாசையில் பூஜித்து பலன் பெறணும். ஆடி அமாவாசையில் அவர்களுக்கு விருப்பமானவற்றை படைத்து வழிபட்டு காக்கைக்கு உணவு படைத்து வழிபடுதல் வேணும். முன்னோர்களின் ஆன்மா மிகவும் சந்தோஷப்படும் அப்படி பண்ணணும்னா. உங்களால் முடிந்த அளவு அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கிறது சிறப்பு. ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது சிறப்பு. 10 பேருக்காவது தயிர் சாதம் தர்றது சிறப்பு. அன்னதானம் கொடுக்கறதுல தயிர் சாதம் கொடுக்கறதா ரொம்ப சிறப்பு. முன்னோர்கள் தான் நமது பரம்பரையா வந்தவைங்க.
அவங்கள மகிழ்விப்பதன் மூலம் நமது சந்ததியும் மகிழ்ச்சியா இருக்கும். பசுமாட்டுக்கு பழங்கள், அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப நல்லது. குலதெய்வத்தோட அருளை பெற்றுக் கொடுக்கும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தரவில்லை என்றால் அவர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக நேரிடும் அப்படின்னு சாஸ்திரம் புராணங்கள் கூறுது. யார் ஒருவர் முன்னோர்களுக்கு கடமை செய்ய தவறினால் அவர்களுக்கு பித்ரு தோஷம் அவர்களின் சந்ததியருக்கு வந்து சேரும் அப்படிங்குது. பித்ருதோஷம் செய்யாதவர்களுக்கு குழந்தையின்மை, குடும்ப தகராறு, ஆரோக்கிய குறைபாடு, ஊனமுள்ள குழந்தைகள், நோய் பாதிப்பு, மன அழுத்தம், தற்கொலை போன்றவை வாழ்வில் எதிர்கொள்வார்கள். அந்த அவங்க சந்ததியினரும் எதிர்கொள்வாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு கரெக்டா தர்ப்பணம் கொடுக்கறவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும், நினைச்சது நிறைவேறும், சுப காரியங்கள் நடைபெறும், தரித்திரம் விலகி ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லுது. நீங்க இது வரைக்கும் செய்யாதவங்க கண்டிப்பா இந்த ஆடி அமாவாசையில செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க பக்கத்துல உங்களுக்கு பக்கத்துல எது ஆறு குளம் இருக்கோ அங்க போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தையும் போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நம்ம டேட்டு டைமு எல்லாமே ஆடி 18 அன்னைக்கே வர்றதுனால காலையில ஆடி 18 அன்னைக்கு பூஜை உங்களதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. தாலி கயிறு மாத்துறது, அது மாதிரி குடும்பத்தில் வழக்கம் இருக்கிறீங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஈவினிங்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகிறதுனால வீட்டுக்கு சுத்தி போறது அதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நீங்க திதி கொடுக்கணும். ஏன்னா சூரியன் வந்த பிறகுதான் சூரியன்கிட்ட தானே முன்னோர்கள் இருக்கிறாங்க. அதனால ஐயருங்க சொல்றாங்கன்னெல்லாம் விடிய காலையிலயோ 12 மணிக்கு மேல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்குள்ள பண்றது சிறப்பு. அது மாதிரி பண்ண டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எந்த டைம் சரியா இருக்குதோ அது மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.